பிரதர் குட் மார்னிங். ஓம் சாந்தி. குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கும் பிரதர். என்ன சிஸ்டர்? நம்பர் குழந்தைகள் அப்பா நம்மள குழந்தைங்கிறாங்க, நம்ம குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஆமா. இன்னைக்கு யோகா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது பிரதர். ஓகே, சூப்பர் சிஸ்டர். உங்களுக்கு நல்லா? இன்னைக்கும் சூப்பரா இருந்துச்சு சிஸ்டர். நல்ல நினைவு இருந்துச்சு. ஓகே ஓகே. அப்பா நினைவோட மகா வாக்கியம் எதுவும் சொல்றீங்களா? சொல்றேன் சிஸ்டர். அப்பாவின் கூட நல்ல அனுபவம் செய்ய சொன்னார் இன்னைக்கு வரதானத்துல. அதான் அனுபவம் பண்ணி பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு. அத்தீந்திரிய சுகம் ஆத்ம உணர்வுல இருக்கணும், தேகத்தையே மறந்த நிலையில இருக்கணும் அப்படின்னு நேத்து கிளாஸ் கேட்டுட்டு இருந்தேன். அது நல்ல நினைவு இருந்துச்சு. அது அப்படியே இருந்துச்சு. அப்படியே தேக உணர்வுல இருந்து விடுபட்டு போனது நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. அதே குஷியோட அப்படியே அப்பாவோட மகா வாக்கியங்களை கேட்போம். நவம்பர் 14, 2024 காலை மரளி பாப்தாத மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, இந்த கண்களுக்கு எதெல்லாம் தென்படுகிறதோ அதை பார்த்தும் பார்க்காதீர்கள். இவற்றின் மீது உள்ள பற்றை நீக்கி விடுங்கள், ஏனெனில் இவற்றிற்கு நெருப்பு பிடிக்க போகிறது அப்படின்னு அப்பா தலைப்பு கொடுத்துருக்காங்க பிரதர். கண்களால எதெல்லாம் பாக்குறீங்களோ அது எல்லாமே அழிய போகுது. அதான் நெருப்பு பிடிக்க போகுது எல்லாத்துக்கும். அதனால நீங்க அதன் மீது இருக்கக்கூடிய பற்றுதலை எல்லாம் விலக்கிடுங்க, பார்த்தும் பார்க்காம இருங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா எதையாவது பார்த்து இது என்னுடையது நினைச்சா பற்று வந்துரும். அப்புறம் அழிய போகுது. அழிய போற பொருட்கள் பின்னாடி ஆத்மாக்கள் அலையலாமா? அதுக்காக தான் சொல்றாரு அப்பா. ஓகே பிரதர். அப்பா கேள்வி கேக்குறாங்க. ஈஸ்வரிய அரசாங்கத்தின் எந்த ஒரு மறைமுகமான காரியத்தை உலகம் அறியாமல் உள்ளது? பதில்: ஈஸ்வரிய அரசாங்கம் ஆத்மாக்களை பாவனமாக ஆக்கி தேவதையாக ஆக்குகிறது. இது மிகவும் ரகசியமான காரியமாகும். இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் உள்ளார்கள். மனிதன் தேவதையாக ஆகும் பொழுதுதான் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆக முடியும். மனிதனின் முழு நடத்தையை விகாரங்கள் கெடுத்து விட்டுள்ளன. இப்பொழுது நீங்கள் அனைவரையும் சிரேஷ்டமான நடத்தை உடையவர்களாக ஆக்கும் சேவை செய்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய கடமை ஆகும் அப்படின்னு. நம்மளுடைய கடமை என்னன்னு அப்பா சொல்றாங்க பிரதர். ஆமா, நீங்க அது என்னது ஈஸ்வரிய அரசாங்கம் அது என்ன காரியம் செய்யுது அப்படிங்கறத சொல்றாரு. மனிதர்களை தேவதையாக்கக்கூடிய காரியம் செய்து. இந்த ரகசியத்தை மனிதர்கள் யாரும் அறிஞ்சிருக்கல அப்படிங்கிறார். மனிதனை தேவதைகளா ஆகும் போதுதான் நரகவாசி சொர்க்கவாசி ஆக முடியும். விகாரங்களின் நடத்தை உங்களை கீழானவர்களா ஆக்கிருச்சு. இப்ப அந்த ஈஸ்வரிய அரசாங்கம் தான் மிக உயர்ந்த நடத்தை உடையவர்களா ஆக்கக்கூடிய சேவை செய்து. குழந்தைங்களால நீங்களும் அதான் செஞ்சிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்களுடைய கடமை அப்படிங்கிறாரு. விகாரங்கள் நடத்தை கீழானதா ஆகிருச்சு. தந்தை அதனாலதான் ஈஸ்வரிய மரியாதையை கொடுக்கறாரு. அந்த தெய்வீக நடத்தைய உருவாக்க சொல்றாரு. ஆமா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று கூறப்படும் பொழுது நமது சுய தர்மம் மற்றும் நமது வீடு நினைவிற்கு வருகிறது. பிறகு வீட்டிலேயே ஒன்றும் அமர்ந்து விடுவதில்லை. தந்தையின் குழந்தைகளாக ஆகி உள்ளீர்கள் என்றால் அவசியம் சொர்க்கத்தின் ஆஸ்தி நினைவிற்கு வரும். ஓம் சாந்தி என்று கூறுவதால் கூட முழு ஞானம் புத்தியில் வந்து விடுகிறது. நான் ஆத்மா சாந்த சுரூபமானவனாவேன், அமைதிக்கடலான தந்தையின் குழந்தையாவேன். எந்த தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அதே தந்தை நம்மை தூய்மையானவர்களாக அமைதியின் சுரூபமாக ஆக்குகிறார். முக்கியமான விஷயமே தூய்மையினுடையதுதான். தூய்மையான உலகம் மற்றும் தூய்மையற்ற உலகம் என்று உள்ளது. தூய்மையான உலகத்தில் ஒரு விகாரம் கூட கிடையாது. தூய்மையற்ற உலகத்தில் 5 விகாரங்கள் உள்ளன. எனவே விகாரி உலகம் என்று கூறப்படுகிறது. அது நிர்விகாரி உலகம் ஆகும். நிர்விகாரி உலகத்தில் இருந்து
படி இறங்கி இறங்கி பிறகு கீழே விகாரி உலகத்திற்கு வருகிறீர்கள். அது பாவனமான தூய்மையான உலகமாகும். இது பதீத்தமான தூய்மையற்ற உலகமாகும். ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யமாகும் அல்லவா. காலத்தை பொறுத்து பகல் மற்றும் இரவு போடப்பட்டுள்ளது. பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு. பகல் என்றால் சுகம், இரவு என்றால் துக்கம். இரவில் அலைய வேண்டி இருக்கும். பார்க்க போனால் இரவில் ஒன்றும் அலைவது கிடையாது, ஆனால் பக்திக்கு அலைவது என்று கூறப்படுகிறது. அது என்னன்னா ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு ஆத்ம உணர்வு வந்துடுது அப்படிங்கிறாரு. ஆத்மா என்னுடைய தர்மம் சாந்தி, என்னுடைய வீடு சாந்தி தாமம், அங்க சாந்தியின் சாகரான பாபா இருக்காரு அப்படிங்கிற இந்த ஞானத்தின் நினைவு எல்லாமே வந்துருது. அப்ப நீங்க பரந்தாமத்திலே இருந்துட முடியாது. ஆத்மாவன நீங்க பரந்தாமம் தான் உங்களுடைய வீடுனாலும் நீங்க அங்கேயே இருந்துட முடியாது. தந்தை கிட்ட இருந்து என்ன கிடைக்குது, ஆஸ்தி கிடைக்குது இல்லையா, ஆஸ்தியின் சொர்க்கமான அந்த உலகத்துக்கும் நீங்க வரணும். அப்ப அது தூய்மையான உலகம் அப்படிங்கிறாரு. அந்த தூய்மையான உலகத்துக்கு நீங்க போறதுக்கு தகுதியாகணும். 2 உலகம் இருக்குது. ஒண்ணு தூய்மையான உலகம் இருக்குது, இன்னொன்னு தூய்மையற்ற உலகம் இருக்குது. விகாரங்கள் இருக்க இந்த உலகத்தை தூய்மையற்ற உலகம்னு விகாரங்களே இல்லாத அந்த உலகத்தை தூய்மையான உலகம்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த உலகத்தை நிர்விகாரிகளின் உலகம், இந்த உலகத்தை விகாரிகளின் உலகம் அப்படின்னு பிரிச்சு சொல்றாரு. அது ராமராஜ்யம்னு இது ராவணராஜ்யம்னு சொல்றாரு. அப்புறம் அது பிரம்மாவின் பகல்னு இது பிரம்மாவின் இரவுன்னு சொல்றாங்க. பகல் என்றால் சுகம், இரவு என்றால் துக்கம். இரவுல அலையிறது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. இரவுல அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த இரவுல அலையிறது அப்படின்னா இரவுல யார் அலைஞ்சிட்டு இருக்கிறது இல்ல, பக்திக்காக வாசலா அலைஞ்சிட்டு இருந்தோம் இல்லையா, இங்க இருப்பாரா இறைவன் அங்க இருப்பாரா இறைவன்னு அத சொல்றாரப்பா. பக்தியில் அலைவது என்று பொருள் அப்படிங்கிறார். அருமையான விளக்கம். குழந்தைகளாகி நீங்கள் சத்கதி அடைவதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். உங்களுடைய ஆத்மாவில் 5 விகாரங்கள் காரணமாக பாவங்கள் இருந்தன. அதில் முக்கியமானது காம விகாரம் ஆகும். அதனால்தான் மனிதர்கள் பாவாத்மா ஆகிறார்கள். நாம் பத்தீத்தமாக தூய்மையற்று இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்துள்ளார்கள். பிரஷ்டாச்சாரத்தினால் விகாரத்தினால் பிறந்துள்ளார்கள். ஒரே ஒரு காம விகாரத்தின் காரணமாக எல்லா தகுதிகளும் குவாலிபிகேஷன் கெட்டு விடுகிறது. எனவே இந்த காம விகாரத்தை வென்றீர்கள் என்றால் உலகத்தை வென்றவராகி புது உலகிற்கு அதிபதியாகி விடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். எனவே உள்ளுக்குள் அவ்வளவு குஷி இருக்க வேண்டும். மனிதர்கள் பத்தித்தமாக தூய்மையற்றவராக ஆகும் பொழுது எதையும் புரிந்து கொள்வது இல்லை. இந்த காமத்தின் காரணமாகத்தான் எவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுகிறது, எவ்வளவு அசாந்தி, அமைதியின்மை, கதறுதல் ஆகியவை ஆகிவிடுகின்றது. இச்சமயம் உலகத்தில் இப்பேற்பட்ட கதறல் ஏன் உள்ளது? ஏனெனில் எல்லோருமே பாவாத்மாக்கள் ஆவார்கள். விகாரங்களின் காரணமாகத்தான் அரக்கர்கள் என்று கூறப்படுகின்றது. நாமோ முற்றிலும் சோழிக்கு சமமாக ஒரு காசுக்கும் உதவாதவராக இருந்தோம் என்பதை இப்பொழுது தந்தை மூலமாக புரிந்துள்ளீர்கள். பயன்படாத எந்த ஒரு பொருளும் நெருப்பில் எரிக்கப்பட்டு விடுகிறது. உலகத்தில் பயன்படக்கூடிய எந்த ஒரு பொருளும் இல்லை என்பதை இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் புரிந்துள்ளீர்கள். காம விகாரம் தான் உங்களை முழுமையா இந்த நடத்தை கெட்டவங்களா மாத்திருச்சு, தூய்மையற்றவர்களா ஆக்கிருச்சு, உங்களுடைய குவாலிபிகேஷனே கெடுத்துருச்சு, உங்க கேரக்டரே கெடுத்துருச்சு. இப்படி எண்ணற்ற விஷயங்கள் மொத்தமாவே காம விகாரம் தான் முதல் இடை கடை துக்கம் கொடுத்தது. அப்ப அதுதான் உங்களை இவ்வளவு கீழான நிலைக்கு நீங்க வந்திருக்கீங்க, இந்த உலகம் வந்திருக்குது, எல்லாரும் துக்கத்தை அனுபவிக்கிறீங்க, பாவாத்மாக்களா மாறி இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே காரணம் இந்த காம விகாரம் தான் சொல்றாரு. எது உங்களுக்கு சுகம் கொடுக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்களோ அதுதான் உங்களுக்கு மிக மிக பெரிய துக்கம் கொடுத்துருச்சு. முதல் இடை கடை துக்கம் கொடுத்ததே அதுதான். எப்ப தூய்மையற்றவர் ஆனீங்களோ அன்னைக்கே எல்லா பொக்கிஷங்களையும் இழக்க ஆரம்பிச்சிட்டீங்க.
இழந்துட்டீங்க. ஆமா. அப்ப எவ்வளவு மோசமான விகாரம்னு பாத்துக்கோங்க. அப்ப அந்த தூய்மையற்ற நிலைதான் உங்களை துக்கம் அசாந்தி பக்கமா எழுத்துட்டு போயிடுச்சு. ஏன்னா பாவகர்மம் ஆயிடுச்சு. பாவகர்மம் செய்யறவங்க எப்படி சுகம் சாந்தி நிறைஞ்சவங்களா இருக்க முடியும், சாந்த ஸ்வரூபமா இருக்க முடியும்? இந்த உலகத்துல எவ்வளவு கதறல் சத்தம் கேக்குது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பாவத்தின் கர்மா. பாவ கர்மா செய்துகிட்டே இருக்கும்போது பாவத்தின் சுமைகள் ஏறிக்கிட்டே இருக்குது. பாவத்தின் சுமைகளை அனுபவிக்கிறதுக்காக தண்டனைகள் கிடைச்சுக்கிட்டே இருக்குது. அந்த தண்டனை அனுபவிக்கும் போதுதான் கதறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு உலகத்துல. அப்ப அதனால இத்தனை விஷயங்களுக்கும் ஆதாரமே இந்த காம விகாரம் தான். அதனால அதை விடுங்க முதல்ல. எப்ப நீங்க தூய்மை ஆகுறீங்களோ அப்பதான் சுகம் சாந்திக்கு போக முடியும் அப்படிங்கிறார். ஆமா ஆமா, விகாரத்தின் அடிப்படையில தான் அரக்கர்கள் என்று கூறப்படுகிறது. தூய்மையானவர்களை தேவதைகள் சொல்ல முடியும், தூய்மையற்றவர்களை அரக்கர்கள் தானே சொல்ல முடியும். அப்புறம் சோழிக்கு ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா, கடலுக்குள்ள இன்னைக்குள்ள இருந்தா அது ஞான ரத்தினங்கள், அது வெளியில வந்துரும்போது மதிப்பு இல்லாம போயிடுது. அதே போல அத கம்பேர் பண்ணி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடும் இல்லையா? அது எதுக்காக பிரயோஜனம்? மண்ணுல போட்டுட்டு போயிடுவாங்க. எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அதை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால சொல்றாரு, சோழிக்கு சமமானவர்களா மாத்தினது இந்த காம விகாரம் தான் அப்படின்னு. அதே போல பயன்படக்கூடிய எந்த பொருளும் இந்த உலகத்துல கிடையாது. அதனாலதான் இந்த உலகத்துல இருக்க பொருட்கள் மீது ஆசைப்படாதீங்க அப்படிங்கிறாரு. பார்த்தும் பார்க்காம இருங்க. ஆரம்பத்துல சொன்னார் இல்லையா, பற்றுதல் இல்லாம இருங்க அப்படின்னு. அத சொல்றாரு. ஓகே பிரதர், குழந்தைகளை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அனைத்து மனிதர்களுக்குமே நெருப்பு பிடிக்க போகிறது. இந்த கண்களால் எதெல்லாம் பார்க்கிறீர்களோ அனைத்திற்கும் நெருப்பு பிடித்துவிடும். ஆத்மாவை நெருப்பு பிடிக்காது. ஆத்மா இன்ஷூர், காப்பீடு செய்யப்பட்டது போல ஆத்மாவை எப்பொழுதாவது இன்ஷூர் செய்கிறார்களா என்ன? இன்ஷூர் சரீரத்திற்கு செய்விக்கிறார்கள். இது ஒரு நாடகம் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஆத்மா 5 தத்துவங்களுக்கும் மேலே இருக்கிறது. 5 தத்துவங்களால் தான் முழு உலகத்தின் பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆத்மா உருவாக்கப்படுவதில்லை. ஆத்மா என்றைக்குமே இருக்கவே இருக்கிறது. புண்ணிய ஆத்மா, பாவ ஆத்மா என்று மட்டும் ஆகிறது. 5 விகாரங்கள் காரணமாக ஆத்மா எவ்வளவு அசுத்தமாக விடுகிறது. இப்பொழுது தந்தை பாவங்களிலிருந்து விடுவிக்க வந்துள்ளார். விகாரத்தினால் முழு நடத்தையும் கெட்டு விடுகிறது. கேரக்டர்ஸ், நடத்தை என்று எதற்கு கூறப்படுகிறது என்பது யாருக்குமே தெரியாது. பாண்டவ ராஜ்யம், கௌரவ ராஜ்யம் என்றும் பாடப்பட்டுள்ளது. இப்போது பாண்டவர்கள் யார் என்பதும் யாருக்கும் தெரியாது. சொல்றீங்களா பிரதர்? இல்ல, அதான் பாண்டவராஜ்யம், கௌரவ ராஜ்யம். வேற என்ன சொன்னாரு? அந்த உலகத்தின் மீதுள்ள பட்டுதலை விளக்குங்க. பாவாத்மா, புண்ணியாத்மா. ஆமா, ஆத்மாக்கள் அழிய போறது கிடையாது, எப்பவுமே நிரந்தரமா இருக்கக்கூடியது. அது இந்த 5 தத்துவங்களுக்கும் மேல இருக்க அந்த ஆத்ம லோகத்துல இருக்கக்கூடியது. இந்த 5 தத்துவங்களான விஷயங்கள் தான் அழியுமே தவிர ஆத்மாக்கள் நிராகாரமானது, அது ஒருபோதும் அழியாது. அதுக்கு தன்மை இருக்குது, இருந்தாலும் ஆத்மாக்களுக்கு தன்மை இருக்குது. சத்வ ரஜோ தமோ நிலையில இறங்கி வரணும். புண்ணிய ஆத்மால இருந்து பாவ ஆத்மாவா ஆகணும். மறுபடியும் பாவ ஆத்மாக்களை புண்ணிய ஆத்மாக்களாக ஆக்குறதுக்காக பாபா வர வேண்டி இருக்கும். தன்மைகள் தான் மாறுமே தவிர அதனுடைய அந்த முழுமையா அது அழிஞ்சு போயிடாது அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா 5 தத்துவங்களான இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்கள், இந்த தேகம், சரீரம் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாரு. அதனாலதான் ஆத்மாக்கு இன்சூரன்ஸ் கிடையாது அப்படிங்கிற, இன்சூரன்ஸ் செய்யறது இல்ல அப்படிங்கிற. ஏன்னா அழியாத பொருளுக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? முதல்ல அதை பார்க்கவும் முடியாது. அதை பார்த்தால இன்சூரன்ஸ் பண்ணுவோமா வேணாமான்னு மனிதர்கள் யோசிக்கிறதுக்கு. சரீரத்தை வெளிப்புறமா பாக்குறாங்க, அப்ப அதுக்கு இன்சூரன்ஸ் பண்றாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் அதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, லைஃப் இன்சூரன்ஸ். நானே கூட ஒரு இன்சூரன்ஸ் போட்டு
ஓகே பிரபு. ஆத்மா 5 தத்துவங்களுக்கும் மேலே இருக்கிறது. 5 தத்துவங்களால் தான் முழு உலகத்தின் பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆத்மா உருவாக்கப்படுவதில்லை. ஆத்மா என்றைக்குமே இருக்கவே இருக்கிறது. புண்ணியாத்மா பாவாத்மா என்று மட்டும் ஆகிறது. 5 விகாரங்கள் காரணமாக ஆத்மா எவ்வளவு அசுத்தமாகி விடுகிறது. இப்பொழுது தந்தை பாவங்களிலிருந்து விடுவிக்க வந்துள்ளார். விகாரத்தினால் முழு நடத்தையும் கெட்டு விடுகிறது. இதெல்லாம் படிச்சு இல்ல நீங்க மறுபடியும் வருது நினைக்கிறேன். கேரக்டர்ஸ் நடத்தை என்று எதற்கு கூறப்படுகிறது என்பது யாருக்கும் தெரியாது. பாண்டவராஜ்யம் கௌரவராஜ்யம் என்றும் பாடப்பட்டுள்ளது. இப்பொழுது பாண்டவர்கள் யார் என்பதும் யாருக்கும் தெரியாது. நாம் ஈஸ்வரிய அரசாங்கத்தினர் ஆவோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தை ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வந்துள்ளார். இச்சமயத்தில் ஈஸ்வரிய அரசாங்கம் என்ன ஆகிறது? ஈஸ்வரிய அரசாங்கம் என்ன செய்கிறது? ஆத்மாக்களை பாவனமாக ஆக்கி தேவதையாக ஆக்குகிறது. இல்லை என்றால் பின் தேவதைகள் எங்கிருந்து வந்தார்கள்? இது யாருக்குமே தெரியாது. இதற்கு ரகசியமான அரசாங்கம் என்று கூறப்படுகிறது. இவர்களும் மனிதர்கள் தான். ஆனால் தேவதைகளாக எப்படி ஆனார்கள்? யார் ஆக்கினார்? தேவி தேவதைகளோ இருப்பதே சொர்க்கத்தில். எனவே சொர்க்கவாசியாக ஆக்கியது யார்? சொர்க்கவாசியில் இருந்து பிறகு நரகவாசியாக ஆகிறார்கள். மீண்டும் நரகவாசியே சொர்க்கவாசியாக ஆகிறார்கள். இதை நீங்கள் கூட அறியாமல் இருந்தீர்கள். பின் மற்றவர்கள் எப்படி அறிந்திருக்க முடியும்? சொர்க்கம் என்று சத்தியுகத்திற்கும் நரகம் என்று கலியுகத்திற்கும் கூறப்படுகிறது. இதுவும் நீங்கள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். இது நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த படிப்பு இருப்பதே பதீத்த தூய்மையற்ற நிலையில் இருந்து பாவனமாக ஆவதற்கு ஆனது. ஆத்மா தான் பதீத்த தூய்மையற்றதாக ஆகிறது. பதீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக்கும் இந்த தொழிலை தந்தை உங்களுக்கு கற்பித்துள்ளார். பாவனமாக ஆனீர்கள் என்றால் பாவனமான உலகிற்கு செல்வீர்கள். ஆத்மா தான் பாவனமாக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் சொர்க்கத்திற்கு தகுதியுடையவராக ஆக முடியும். இந்த ஞானம் உங்களுக்கு இந்த சங்கமத்தில் தான் கிடைக்கிறது. தூய்மையாக ஆவதற்கான ஆயுதம் கிடைக்கிறது. பத்தீத்த பாவனர் என்று ஒரு பாபாவிற்கு கூறப்படுகிறது. சொல்லுங்க. ஆமா, சொர்க்கவாசி நரகவாசி. முதல்ல சொர்க்கவாசியா தான் இருந்தீங்க, அப்புறம் நரகவாசி ஆயிட்டீங்க. நரகவாசில இருந்து மறுபடியும் சொர்க்கவாசியா யார் மாத்துவா? அத யாருமே அறிஞ்சிருக்கல. பாபா தான் நரகவாசில இருந்து சொர்க்கவாசியா ஆக்குவாரு. மனிதர்களை தேவதைகளா ஆக்குறது இந்த பாண்டவ அரசாங்கம்னு சொன்னாரு. ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக பாபா வந்திருக்கேன்னு சொன்னாரு. ஈஸ்வரிய அரசாங்கம் எல்லாமே ஒரே பேர் தான். சொல்றாரு. இப்ப நரகவாசியில இருந்து சொர்க்கவாசி ஆக்குறது இந்த ஈஸ்வரிய அரசாங்கம். அப்புறம் சொர்க்கவாசி வந்து நரகவாசி ஆக்குனது யாரு? 5 விகாரங்கள். 5 விகாரங்கள்ன்றது ராவணன். அந்த 5 விகாரங்கள் உங்களை நரகவாசி ஆக்குச்சு. அப்ப நரகவாசில இருந்து மறுபடியும் சொர்க்கவாசி ஆறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இது மாறி மாறி நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆமா, அது சங்கமத்தில் தான் நடக்கிறது இந்த நாடகத்தினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறாங்க. அப்பா இந்த விஷயத்தை நீங்களே இப்பதான் புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப மனிதர்களுக்கு எப்படி தெரியும்? சங்கமத்துலதான் தந்தை வந்து இந்த விஷயங்கள்லாம் புரிய வைக்கிறாரு அப்படிங்கிறாரு. தூய்மையான ஆயுதமும் இப்பதான் கிடைக்குது அப்படிங்கிறாங்கப்பா. அப்ப பதீத்த பாவனர் என்று சொல்லுறாங்க அப்படின்னு சொல்றாங்கப்பா. பிரதர், எங்களை பாவனமாக ஆக்குங்கள் என்று கூறுகிறார்கள். இந்த லட்சுமி நாராயணர் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து பதீத்தமாக தூய்மையற்றவராக ஆகியுள்ளார்கள். ஷியாம் மற்றும் சுந்தர் இவருடைய பெயரும் இது போல வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மனிதர்கள் அதன் பொருளை புரிந்து கொள்கிறார்களா என்ன? கிருஷ்ணர் பற்றி கூட தெளிவான விளக்க உரை கிடைக்கிறது. இதில் 2 உலகங்கள் என்றாக்கி விட்டுள்ளனர். உண்மையில் உலகமோ ஒன்றுதான். அது புதியதாகவும் மற்றும் பழையதாகவும் ஆகிறது. முதலில் சிறிய குழந்தைகள், பிறகு பெரியவர்களாக ஆகி முதியவர்களாக ஆகிறார்கள். உலகம் கூட புதியதாக இருந்து அதே உலகம் பழையதாக ஆகிறது. நீங்கள் புரிய வைப்பதற்காக
எவ்வளவு தலையில் அடித்துக் கொள்கிறீர்கள். உங்களுடைய ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? இவர்கள் கூட புரிந்திருக்கிறார்கள் அல்லவா? அறிவின் மூலமாக எவ்வளவு இனிமையானவராக ஆகியுள்ளார்கள். யார் புரிய வைத்தது? பகவான். யுத்தங்கள் ஆகியவை பற்றிய விஷயமே கிடையாது. பகவான் எவ்வளவு அறிவாளியாக, நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர்களாக ஆக்குகிறார். சிவனுடைய கோவிலுக்கு சென்று வணங்குகிறார்கள். ஆனால் அவர் யார், என்ன என்பது பற்றி யாருக்கும் தெரியாது. சிவகாசி, விஸ்வநாத், கங்கா அவ்வளவுதான் கூறிக்கொண்டு மட்டுமே இருக்கிறார்கள். சிறிதளவும் பொருள் புரியாமல் உள்ளார்கள். புரிய வைப்பீர்கள் என்றால் நீங்கள் எங்களுக்கு என்ன புரிய வைப்பீர்கள்? நாங்களோ வேத சாஸ்திரங்கள் ஆகியவை அனைத்தும் படித்துள்ளோம் என்பார்கள். இதை தாரணை செய்வதில் குழந்தைகளாகிய உங்களிலும் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். ஒரு சிலரோ மறந்து விடுகிறார்கள். ஏனெனில் முற்றிலும் கல்புத்தி உடையவராக ஆகிவிட்டுள்ளனர். எனவே இப்போது யாரெல்லாம் தங்க புத்தியாக ஆகி உள்ளார்களோ அவர்களுடைய வேலையாவது மற்றவர்களையும் தங்க புத்தியாக ஆக்குவது. கல்புத்தியினரின் செயல்களே அவ்வாறுதான் நடக்கும். ஏனெனில் அன்னம் கொக்குகளாக ஆகிறார்கள் அல்லவா? அண்ணா சொல்லிருங்க. அது என்ன சிஸ்டர் சொன்னாரு? அதாவது அவர் யார், சிவனுடைய கோவிலுக்கு சென்று ஞான புத்தி, ஞானமா அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, ஞானம், அந்த ஞான விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு. அத போய் புரிய வைங்க எல்லாருக்கும் அப்படிங்கிறாரு. புரிய வைக்கும் போது சொல்லுவாங்க, நாங்க சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் படிச்சு வச்சுட்டோம், நீங்க எங்களுக்கு என்ன புரிய வைப்பீங்க அப்படின்னு. ஆனா பேர் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க, அந்த காசி விஸ்வநாதர் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் உண்மையான அர்த்தம் என்ன? கடவுளை ஞான கடல் வேற சொல்றாங்க. ஞான கடல்னா ஞானம் சொல்லிருக்கணும் இல்லையா? அறிவின் மூலமா தானே உங்களை இனிமையானவர்களா நான் ஆக்குறேன் அப்படிங்கிறாரு பாபா. அப்ப அறிவின் என்ன சிஸ்டர்? அந்த அறிவின் மூலமா தான் உங்களை இனிமையானவர்களா நான் ஆக்குறேன். அப்ப தந்தைக்கு தான் ஞான கடல்னு பேரு அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க என்ன காரியம் செய்யணும் அப்படின்னா, இப்ப தூய்மையற்ற நிலையில இருந்து தூய்மை ஆகிறதுக்கான காரியம் நீங்க உங்களுக்காக செய்யறது போல அவங்களுக்கும் சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிறாரு. ஆமா, கல்புத்தி, தங்க புத்தி. கல்புத்தி உடையவர்கள் அவங்கள சொல்றாங்க, அவங்களுக்கு எதுவுமே புரியல, சாஸ்திரத்தை படிச்சு கல்லுமாய் உட்காந்துருக்காங்க. நீங்க தூய்மையாகிறதுனால தங்க புத்தி உடையவரா ஆகுறீங்க அப்படிங்கிறாரு. அன்னம் கொக்கா மாறுகிறது. ஆமா, கொக்குன்றது இந்த தூய்மையற்ற நிலைக்கு ஒரு உதாரணமா சொல்றது கொக்கு. ஏன்னா அது மீன் சாப்பிடும், அழுக்கானதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும், கொத்த கால அடம் பிடிச்சு நிக்கும் இல்லையா? ஆமா, அதனால அத கொக்கு தூய்மையற்றது, அன்னப்பறவை தூய்மையானது. அதான் அடுத்து சொல்றாரு. சொல்ல வராங்க, அன்னமாக இருப்பவர்கள் ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. கொக்காக இருப்பவர்கள் துக்கம் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு அரக்கர்கள் என்று கூறப்படுகிறது. அடையாளம் தெரிவதில்லை. நிறைய சென்டர்களில் கூட இது போல விகாரிகள் நிறைய பேர் வந்து விடுகிறார்கள். நாம் தூய்மையாக இருக்கிறோம் என்று சாக்கு கூறுகிறார்கள். ஆனால் அது பொய்யான உலகம் என்றும் கூறப்படுகிறது. இப்பொழுது இருப்பது சங்கமம் ஆகும். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! யார் பொய் பேசுகிறார்களோ, பொய்யான காரியம் செய்கிறார்களோ அவர்களே மூன்றாவது நிலை அடைகிறார்கள். முதலாவது, இரண்டாவது மற்றும் மூன்றாவது நிலைகள் உள்ளன அல்லவா? இவர் மூன்றாவது நிலையினர் ஆவார் என்பதை தந்தையால் கூற முடியும். அதான் சத்தோ ரஜோ தமோ நிலை, அதான் 3 நிலைகள்னு சொல்றாரு. சென்டர்ல வரவங்க கூட விகாரிகளா இருக்காங்க, ஆனா பொய் சொல்லிடுறாங்க நாங்க தூய்மையா இருக்கோம் அப்படின்னு. அப்படி சொல்றதுதான் தந்தை ஈஸியா புரிஞ்சிருவாரு. ஏன்னா விகாரங்கள்ல ஏதாவது ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னா நடத்தையில தெரியும். கோவம் அதிகமா வரும். காம விகாரத்துல இருந்தாங்கன்னா அகங்காரம் வரும், பற்றுதல் இருக்கும், உங்களுக்கு அபிமானம் இருக்கும். சிஸ்டர் அதுலயே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு. அதனாலதான் பாபாவுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி சொன்னாரு ஷியாம் சுந்தர் அப்படின்னு. ஷியாம்னா என்ன? கருப்பு. சுந்தர்னா என்ன? வெள்ளை. ஆமா, கருப்பா இருக்குது தூய்மையற்ற நிலை, அரக்க நிலை. சுந்தருங்கிறது தூய்மையான நிலை, தேவதா நிலை. அதான் ஷியாம் சுந்தர்னு சொல்லி அத்தனையும் புரிய வச்சிருந்தாரு.
அது பேர் கூட வச்சுக்கிறோம், ரொம்ப நல்ல பேரு நினைச்சிட்டு நம்ம வச்சுக்கிறோம் அந்த பேரை ஷியாம். ஆமா, நிறைய பேருக்கு ஷியாம் எல்லாம் பேர்லாம் இருக்குது. ஆனா ஷியாம்ல என்ன அர்த்தம்னே தெரியாது. ஷாம் சுந்தர்னே வச்சுக்கிறாங்க. இதையும் சேர்த்து ரெண்டு வந்து ஷாம் சுந்தர்னு ஆடுறேன்னு சொல்லிட்டாரு பசங்க இருக்கும். அப்படியா? சரி. ஓகே பிரதர். தூய்மையினுடைய முழுமையான நிரூபணம் அளிக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து தூய்மையாக இருக்கிறீர்கள். இது இயலாத காரியம் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். ஆனால் குழந்தைகளிடம் யோக பலம் இல்லாத காரணத்தினால் இவ்வளவு சுலபமான விஷயத்தை கூட முழுமையான வகையில் புரிய வைக்க முடியாமல் இருக்கிறார்கள். இங்கு எங்களுக்கு பகவான் படிப்பிக்கிறார் என்ற இந்த விஷயத்தை அவர்களுக்கு புரிய வைப்பது இல்லை. தூய்மையாகிவிடும் பொழுது நீங்கள் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் அதிபதி ஆகி விடுவீர்கள் என்று அவர் கூறுகிறார்கள். அவர் கூறுகிறார்களா? அவர்கள் இல்ல, சொல்லி புரிய வைக்கணும் சிஸ்டர். நம்ம அந்த தூய்மையற்ற நிலை அப்படின்னா என்ன, தூய்மையான நிலைனா என்ன? நீங்க தூய்மையா இருக்க காரணத்தினால நீங்க 21 பிறவிக்கு ஆஸ்தி அடைவீங்க. குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு புத்தி இல்லையா, அதோட புரிய வைக்கக்கூடிய தன்மை இல்லையா. குழந்தைகளே ஆமா யோக பலம் இல்லாதனால, குழந்தைகளே யோக பலம் இல்லாத காரணத்தினால அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதும் கஷ்டமா இருக்குது. அவங்களுக்கும் புரிஞ்சுக்கிட முடியாம போயிருது இல்லையா. நமக்கு யோக பலம் இருந்தா தானே அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும் போது அவங்களுக்கும் அம்ப பதியும். யோக பலம் இல்லைன்னா அவங்களுக்கும் பதியாது, நமக்கு சொல்றதுக்கு வாய் வராது. அதனால சொல்றாரு அப்பா, குழந்தைங்களுக்கு யோக பலம் இல்லாத காரணத்தினால புரிய வைக்க முடியல அப்படிங்கிறார். 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் அதிபதி ஆகி விடுவீர்கள் என்று அவர் கூறுகிறார். வலுவான லாட்டரி கிடைக்கிறது, நமக்கு இன்னுமே குஷி ஆகிறது. ஒரு சில குழந்தைகள் கந்தர்வ விவாகம் செய்து தூய்மையாக இருந்து காண்பிக்கிறார்கள். தேவி தேவதைகள் தூய்மையானவர்கள் அல்லவா? தூய்மையற்ற நிலையில் இருந்து தூய்மையானவராக ஒரே ஒரு தந்தை தான் உருவாக்குவார். ஞானம், பக்தி மற்றும் வைராக்கியம் என்பது பற்றியும் புரிய வைத்துள்ளார். ஞானம் மற்றும் பக்தி பாதி பாதி ஆகும். பிறகு பக்திக்கு பின்னால் இருப்பது வைராக்கியம். ஞானம், பக்தி, பிறகு வைராக்கியம். சங்கமயுகத்தை சொல்றாங்கப்பா. இப்போது இந்த பத்திதமான உலகத்தில் இருக்க வேண்டியது இல்லை. இந்த ஆடையை களைந்து வீடு செல்ல வேண்டும். 84 சக்கரம் இப்பொழுது முடிவடைந்தது. இப்பொழுது நாம் சாந்திதாமம் செல்கிறோம். முதலில் தந்தையின் விஷயத்தை மறக்க கூடாது. இந்த பழைய உலகம் அவசியம் முடிய போகிறது என்பதையும் குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். தந்தை புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார். தந்தை அநேக முறை புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்ய வைத்துள்ளார். பிறகு நரகத்தின் விநாசம் ஆகிவிடுகிறது. நரகம் எவ்வளவு பெரியதாக உள்ளது, சொர்க்கம் எவ்வளவு சிறியதாக உள்ளது. புதிய உலகத்தில் இருப்பது ஒரு தர்மமே. இங்கோ எத்தனை ஏராளமான தர்மங்கள் உள்ளன. சங்கரன் மூலமாக விநாசம் என்றும் எழுதப்பட்டுள்ளது. அநேக தர்மங்களின் விநாசம் ஆகிறது. பிறகு பிரம்மா மூலம் ஒரு தர்மத்தில் ஸ்தாபனை ஆகிறது. இந்த தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தார்? பிரம்மாவோ ஸ்தாபனை செய்யவில்லை. பிரம்மாதான் பத்தித்த நிலையிலிருந்து பாவனமாக ஆகிறார். என்னை பத்தித்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குபவர் என்று என்னை பத்தித்த நிலையிலிருந்து பாவனமாக ஆகுபவர் என்று கூறப்பட்டார்கள். பாவனமாக இருக்கும் பொழுது லட்சுமி நாராயணர் என்ற பெயர் உள்ளது. பத்தித்தமாக தூய்மையற்று இருக்கும் பொழுது பிரம்மா என்ற பெயர் உள்ளது. பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு. சொல்றீங்களா பிரதர்? ஞானம், பக்தி, வைராகியம் அது சொன்னாரு. ஞானம்ன்றது ஆத்மாவில இருந்த காலம், சத்தியுகம், திரேதாயுகம். பக்திங்கிறது துவாபர கலியுகம். வைராகியம் இப்ப சொல்றாரு சங்கம யுகத்துல. என்ன வைராகியம் வரணும்? முழு உலகத்தின் மீதும் வைராகியம் வரணும். இந்த சரீரத்தையே மொத்தமா களைஞ்சிட்டு, சரீரம்ன்றது சரீரம் அந்த ஆடைய மொத்தமா களைஞ்சிட்டு, சரீரத்தை தான் ஆடைன்னு சொல்றாரு. மொத்தமா களைஞ்சிட்டு நீங்க இந்த முழு உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுதெல்லாம் விலக்கி நீங்க வீட்டுக்கு போகணும். ஏன்னா இங்க டிராமா முடிஞ்சிச்சு, 84 பிறவிகள் சக்கரத்தை முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறாரு. அதனாலதான் இந்த உலகத்தின் மீது பற்றுதலை விளக்குங்க. இந்த நரகம் மொத்தமா அழிய போகுது. சொர்க்கத்துல ஒரே ஒரு தர்மம் தான் இருந்துச்சு, அது ரொம்ப சின்ன இடமா இருந்துச்சு. ஆனா அந்த நரகத்தை பாருங்க எவ்வளவு பெரிய இடமா இருக்குது. ஆனா மொத்தமா
விகாரங்கள் நிறைஞ்சதா இருக்குது. அப்ப இது அழிய போகுது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். அப்ப பிரம்மா கூட சொன்னாரு, பதித்த பாவனார் ஆக்குறது நான் கிடையாது, பாபா தான் அப்படின்னு. இவர் ஆக்குகிறான்னு சொல்லுது பிரம்மா. அப்ப ஆமா, இவர் ஆக்குறது கிடையாது அப்படின்னு. நான் இவர் பதித்தலிருந்து பவனமாக ஆகுபவர் என்று இவர் கூறுகிறார், அவர் கூறுகிறார் அப்படின்னு. ஆமா, அது பதித்தத்திலிருந்து பாவனம் ஆகக்கூடியவர் இந்த பிரம்மா. பிரம்மா ஒன்னும் மற்றவர்களை அந்த பிரம்மா தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு அப்படிங்கிறார் இல்லையா, ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை. அத சிவபாபா பிரம்மா மூலமா செய்யறாரு. பிரம்மா ஒன்னும் உலகத்தை படைக்கல, சிவபாபா பிரம்மா மூலமா இந்த உலகத்தை படைக்கிறார். அத விஷயம் சொல்றாரு. பக்தியில என்ன சொல்லி வச்சிருக்காங்க, பிரம்மா தான் உலகத்தை படைத்தாருன்னு சொல்லி இருக்காங்க இல்லையா. அதுக்காக சொல்றாரு அப்பா படைப்பு தேவன் பிரம்மா அப்படின்னு. ஆமா, அதனால இவர் மட்டும் தனியா அந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்து புது உலகத்தை ஸ்தாபனை செய்திட முடியாது. இவரே பதித்தமானவர், பதித்தத்திலிருந்து பாவனமாகறதுக்கு முயற்சி செய்யக்கூடியவர் தான். ஆனா இவரை பயன்படுத்தி சிவபாபா அந்த காரியத்தை செய்ய வைக்கிறாரு அப்படிங்கிறார். புரிய வைக்கிறாங்க நமக்கு அப்பா. ஆமா. அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா, அவருக்கு சிவபாபாவிற்கு அனாதி கிரியேட்டர் படைப்பவர் என்று கூறப்படுகிறது. ஆத்மாக்களோ இருக்கவே இருக்கிறார்கள், ஆத்மாக்களின் படைப்பு கர்த்தா என்று கூற மாட்டார்கள். ஆத்மாக்களின் படைப்பு கர்த்தா என்று கூற மாட்டார்கள். எனவே அனாதி என்று கூறப்படுகிறது. அது அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க பிரதர். அனாதி என்று சொல்லுங்க. அது பரமாத்மாவை அனாதின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆத்ம ரூபத்துல இருக்காரு, அழிவற்றவரா இருக்காரு. ஆத்மாவும் அழியாது, பரமாத்மாவும் அழியாது, இந்த டிராமாவும் அழியாது. அதனாலதான் அந்த மூணுமே அனாதின்னு சொல்றது. அதனாலதான் படைப்பு கர்த்தான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்களா? படைப்பு கர்த்தா அவர் தான், கிரியேட்டர் அவர் தான் என்று கூற முடியாது அப்படிங்கிறாங்களே. அப்படியா? யார சொல்றாருன்னு தெரியலையே, நீங்க வாசிங்க நல்லது. அதாவது அனாதி கிரியேட்டர் படைப்பவர் சிவபாபாவிற்கு என்று கூறப்படுகிறது. ஆத்மாக்களோ இருக்கவே இருக்கிறார்கள், ஆத்மாக்களின் படைப்பு கர்த்தா என்று கூற மாட்டார்கள். ஆத்மாக்களை படைப்பு கர்த்தா என்று கூற மாட்டார்கள். ஆத்மாக்களை சொல்றாரு. லெட்டர்ஸ் இருக்கு, ஆத்மாக்களின் போட்டிருக்கு. ஆத்மாக்கள் படைப்பு கர்த்தா என்று கூற மாட்டார்கள். பரமாத்மாவை சொல்லுவாங்க, பரமாத்மாவை சொல்லுவாங்க, ஆத்மாக்களை சொல்ல மாட்டாங்க. அப்ப ஆத்மாக்களைன்னு வந்திருக்கணும். ஆத்மாக்களை படைப்பு கர்த்தா என்று கூற மாட்டார்கள். எனவே அனாதி என்று கூறப்படுகிறது. தந்தை அனாதி, எனவே ஆத்மாக்களும் அனாதி ஆவார்கள், நாடகமும் அனாதியாகும். இது அனாதி அமைக்கப்பட்ட நாடகம் ஆகும். சுயம் ஆத்மாவிற்கு சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடைக்கடையின் கால அளவு பற்றிய ஞானம் கிடைக்கிறது. இதை அளித்தது யார்? தந்தை ஆவார். நீங்கள் 21 பிறவிகளுக்கு தலைவனுடையவர் ஆகிவிடுகிறீர்கள். பிறகு ராவணனின் ராஜ்யம் அனாதையாக ஆகிவிடுகிறது. பிறகு கேரக்டர்ஸ் நடத்தை கெட்டுவிட ஆரம்பிக்கிறது. விகாரங்கள் உள்ளன அல்லவா? மனிதர்கள் நரகம் சொர்க்கம் எல்லாமே ஒன்றாக நடக்கும் என்று நினைக்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் மறைமுகமாக உள்ளீர்கள். சாஸ்திரங்களில் என்னவெல்லாம் எழுதிவிட்டுள்ளார்கள். எவ்வளவு நூல் உருண்டை சிக்கலாக ஊகிவிட்டுள்ளது. நூல் உருண்டை அழகா இருக்கும், அது சிக்கலாயிட்டுன்றாங்க அப்பா. நாங்கள் எதற்கும் உதவாதவர்களாக இருக்கிறோம் என்று தந்தையை தான் அழைக்கிறார்கள். வந்து தூய்மையாக ஆக்கி எங்கள் நடத்தைகளை திருத்துங்கள். உங்களது நடத்தை எவ்வளவு திருந்துகிறது. ஒரு சிலரோ திருந்துவதற்கு பதிலாக இன்னுமே கெட்டு விடுகிறார்கள். நடத்தை மூலமாகவே தெரிய வந்து விடுகிறது. இன்று அன்னம் என்று அழைத்துக் கொள்கிறார்கள், நாளைக்கு கொக்காக ஆகிவிடுகிறார்கள். தாமதம் ஏற்படுவதில்லை. மாயை கூட மிகவும் ரகசியமாக உள்ளது. இங்கு ஏதாவது தென்படுகிறதா என்ன? வெளிப்படும் பொழுது தென்படுகிறது. பிறகு ஆச்சரியப்படும் வகையில் கேட்டார்கள். ஓடி விடுபவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எவ்வளவு பலமாக விழுந்து விடுகிறார்கள் என்றால் எலும்புகளே நொறுங்கி விடுகின்றன. இந்திர பிரஸ்தத்தின் விஷயம் ஆகும் தெரிந்தே விடுகின்றது.
அப்பேற்பட்டவர்கள் மீண்டும் சபையில் வரக்கூடாது. சிறிதளவு ஞானம் கேட்டிருந்தார்கள் என்றால் சொர்க்கத்தில் வந்தே விடுகிறார்கள். ஞானம் அழிந்து போவதில்லை. முயற்சி புருஷார்த்தம் செய்து உயர்ந்த பதவியை அடையுங்கள் என்று தந்தை கூறுகிறார். சொல்லுங்க பிரதர். அது அந்த விகாரத்தை சொல்றாரு. அந்த இந்திரபிரஸ்தன்றது தூய்மையான இடம், அதாவது மதுபன சொல்றாரு. ஆமா, அப்ப விகாரிகள் இங்க வரக்கூடாது. கொஞ்ச அளவுக்கு ஞானம் கேட்டிருந்தா கூட அவங்க சொர்க்கத்துக்குள்ள வந்துருவாங்க. ஆனா உயர்ந்த பதவி அடைய முடியாது. நல்ல விதத்துல புருஷார்த்தம் பண்ணி தூய்மையான வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடியவங்க தான் இங்க பாடம் படிக்க வரணும் அப்படிங்கறத சொல்றாரு. அதான் இந்திரபிரஸ்தம். ஆமா, அந்த 21 பிறவி சொன்னாரு. 21 பிறவி தலைவனுடையவனா ஆகுறீங்க, அப்புறம் 63 பிறவி ராவணனுடையவனா ஆகுறீங்க. விகாரங்கள் உங்களுக்குள்ள வருது, நடத்தை அதனால கெட்டு போகுது. இந்த நடத்தையின் ஆதாரத்துலதான் தேவதையாவோ அசுரர்களாவோ மாறுறீங்க அப்படிங்கிறாரு. பலமாக விழுந்து விடுகிறார்கள் என்றால் எலும்புகளே நொறுங்கி விடுகிறது. அதத்தான் ஏறினால் சிகரம், விழுந்தால் சுக்குநூறுன்னு சொல்லுவார். எலும்புகளை நொறுங்கி போயிருது அப்படின்னு. எலும்புன்னு சொல்றது அங்க ஆத்மாக்களின் எலும்பு, உடலுடைய எலும்புகள் கிடையாது. ஆத்மாக்களுடைய தன்மை, அந்த நடத்தை. ஏறிட்டா எப்படி சிகரத்தை நோக்கி போயிடலாம். நம்ம சத்தியுகத்தின் ஆரம்பத்துல இருந்து பிறவி எடுக்க முடியும். அதான் ஏனிப்படியின் சித்திரம் இருக்கு இல்லையா சிஸ்டர், அதுல சொல்றாரு உயர்ந்த நிலையை நீங்க அடைஞ்சிடலாம். ஆனா நீங்க அங்க இருந்து ஏதாவது தவறான நடத்தையினால விகாரத்துல விழுந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, விழுந்துட்டீங்க அப்படின்னா மொத்தமா ஆத்மாக்கள் சேமிச்ச எல்லா பாக்கியமும் மொத்தமா வேஸ்டா போயிடுச்சு இல்லையா. வரைக்கும் போறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு 90% முயற்சி பண்ணிட்டோம்னா 10% போய் நம்ம தோத்து விட்டுட்டோம்னா எவ்வளவு லாஸ். அத அப்ப புரிய வைக்கிறாங்க. ஓகே ஓகே பிரதர். மீண்டும் அப்பேற்பட்டவர்கள் மீண்டும் சபையில் வரக்கூடாது. சிறிதளவு ஞானம் கேட்டிருந்தார்கள் என்றால் சொர்க்கத்தில் கொண்டே விடுவார்கள் சொல்லிட்டு நம்ம உயர்ந்த அடையுங்கள் என்று தந்தை கூறுகிறார். விவகாரத்தில் சென்றார்கள் என்றால் பதவி கீழானதாக ஆகிவிடும். இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுடைய புத்தி எவ்வளவு மாற்றமடைகிறது. பிறகும் மாயை அவசியம் ஏமாற்றுகிறது. இச்சா மாத்திரம் மாவித்தியா. இச்சா என்றால் இச்சை என்றால் என்னவென்று தெரியாத நிலை. ஏதாவது விருப்பம் இச்சை கொண்டார்கள் என்றால் அவ்வளவுதான், ஒரு காசுக்கும் உதவாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். நல்ல நல்ல மகாரதிகளை கூட மாயை ஏதாவது ஒரு விதத்தில் ஏமாற்றி விடுகிறது. பிறகு அவர்களால் இதயத்தில் இடம் பெற முடியாது. ஒரு சில குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் தந்தை கூட முடித்து விடுவதற்கு கொன்று விடுவதற்கு தாமதிப்பதில்லை. குடும்பத்தை கூட அழித்து விடுகிறார்கள். மகான் பாவாத்மாக்களாக இருக்கிறார்கள். ராவணன் என்னவெல்லாம் செய்வித்து விடுகிறான். மிகவும் வெறுப்பு ஏற்படுகிறது. எவ்வளவு அசுத்தமான உலகமாக உள்ளது. இதன் மீது ஒரு பொழுதும் மனதை ஈடுபடுத்த கூடாது. தூய்மையாக ஆவதற்கு மிகுந்த துணிவு வேண்டும். உலகத்தின் அரசாட்சி என்ற பரிசு பெறுவதற்கு தூய்மை முக்கியமானது. அதான் உலகத்தின் அரசாட்சி பெறணும்னா தூய்மை தான் அவசியம். அந்த தூய்மைக்காக சிவபாபாவை கொல்லலாம்னு முடிவு பண்ணிடுறாங்களாம் குழந்தைங்க. அந்த அளவுக்கு மோசமாக்கி வச்சிருக்கு ராவணன் அப்படிங்கிறாரு. விகாரங்கள் அந்த அளவுக்கு மோசமாக்கி வச்சிருக்கு அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு சிஸ்டர். என்ன சொன்னாரு? ஆசைகள், இச்சா மாத்திரம் அவித்யா அப்படிங்கிறது. ஆசைகளே துன்பத்துக்கு காரணம்னு மனிதர்களும் சொல்லி வச்சிருக்காங்க. நானும் ஆரம்ப காலத்துல அந்த ஆசைகளுக்கு எப்படி அந்த மனதில் என்ன செய்தாலும் ஆசைகள் எழும்பிக்கிட்டே இருக்கும் சிஸ்டர். அதை செய்யும் அதை செய்யும் அப்படின்னு அந்த ஆசைகள் இல்லாத நிலை எப்படி அடையிறது அப்படின்னு. அப்ப நான் ஒண்ணு எனக்குன்னு புருஷார்த்தத்துக்கு நான் வச்சேன், இந்த ஆசைகள் தான் மொத்த நோய்களின் கூடாரம் அப்படின்னு ஒரு புருஷார்த்தத்துல ஒரு பாயிண்ட் நான் வச்சுட்டு இருந்தேன். அது இப்ப ஞாபகம் வந்துச்சு. ஆசைகள் தான் எல்லா நோய்களின் கூடாரம். எல்லா நோய்களுக்குமே கூடாரம் எதுனா அந்த ஆசைகள் தான். இச்சைகள் மூலமா தான் காம விகாரத்துல இருந்து எல்லா விகாரமும் வருது. பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்துக்குமே அந்த ஆசைகள் தான். மனதில் எழும்பக்கூடிய ஆசைகள் அதுதான் மொத்தமா துக்கமுடையவர்களா ஆக்குது. அதனாலதான் நீங்க தேவதைகளுக்கு பேரே இச்சா மாத்திரம் அவித்யா.
தேவதையா மாற போற நீங்களும் அந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப எங்கேயாவது நமக்கு ஆசைகள் எழும்புது, ஸ்ரீமத்துக்கு புறம்பா ஆசைகள் எழும்புதுன்னா அது நோய்களின் கூடாரம்னு புரிஞ்சுக்கோங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பவே நம்ம விழ போறோம், கப்பில விழ போறோம்னு. அதுதான், ஒரு நோய் இல்ல, கூடார மாதிரி இருக்கும் அந்த நோய். லைட்டா போய் எட்டி பார்க்கலான்னு போனீங்க, மொத்தமா பிடிச்சி இழுத்து வச்சிரும். யாராவது போய் நோய் வேணும்னு ஆசைப்படுவாங்களா? அப்ப ஆசைங்கிறது ஒரு நோய் தான். ஆமா, அந்த நோயின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா தான் போகாம இருப்பீங்க. இல்ல நோயை தேடி நீங்களா போய் மாட்டிக்கிட்டது மாதிரி ஆயிடும். குடும்பத்தை கூட அழித்து விடுகிறார்கள். மகான் பாவாத்மக்களாக இருக்கிறார்கள். ராவணன் என்னவெல்லாம் செய்து விடுகிறான். மிகவும் வெறுப்பு ஏற்படுகிறது. எவ்வளவு அசுத்தமான உலகமாக உள்ளது. இதன் மீது ஒரு பொழுது மனதை ஈடுபடுத்த கூடாது. தூய்மையாக ஆவதற்கு மிகுந்த துணிவு வேண்டும். எவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுகின்றன. ஹே பசித்த பவனரே வாருங்கள் என்று காந்தியும் கூறிக்கொண்டிருந்தார். சரித்திரம் மற்றும் பூகோளம் மீண்டும் திரும்ப நடைபெறும், ரிப்பீட் என்று தந்தை இப்பொழுது கூறுகிறார். எல்லோரும் திரும்ப வந்தே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் ஒன்றாக செல்ல முடியும். தந்தையும் கூட அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக தானே வந்துள்ளார் அல்லவா? சாரி, வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக தானே வந்துள்ளார் அல்லவா? தந்தை வராமல் யாருமே திரும்பி செல்ல முடியாது. நல்லது அப்படின்னு முரளி நிறைவு பண்ணிருக்காங்க. ஆமா, தந்தை வராம யாருமே வீட்டுக்கு போக முடியாது. காந்தியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்களாம் ராமராஜ்யம் வேணும்னு தான் நினைச்சாங்க. ஆனா அவங்களால கொண்டுட்டு வர முடியல. அவங்களையும் சேர்த்து தந்தையை அழைச்சிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன், அதுவும் தானா வந்திருக்கேன் அப்படிங்கிறார். ஒரு சில நேரம் நீங்க கூப்பிட்டீங்க அதனால நான் வந்தேன்னு பாரு, இன்னைக்கு நான் அழைச்சிட்டு போறதுக்கு தானா வந்துட்டேன் அப்படிங்கிறார். செல்வதற்காகத்தானே வந்துள்ளார். வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காகத்தானே வந்துள்ளார் அல்லவா? அழைத்து செல்வதற்காக தானே வந்துள்ளார் அல்லவா அப்படின்னு கேக்குறாங்க. காந்தி ராமராஜ்யம் வேணும்னு கேக்குறாங்க. ஆனா ராமராஜ்யத்தை எப்படி கொண்டு வருது, அந்த ஆத்ம ஞானம் அவங்களுக்கு இல்லாதனால அவங்களால கொண்டு வர முடியலன்றது பாடலும் போயிடுச்சு. அவரேதான் பாடம், அவரும் அந்த பாடல் பாடிட்டு தான் இருந்தாரு. பதித்த பாவனே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பதித்த பாவன ராஜாராம்ன்ற அந்த பாட்டு பாடுறாங்க இல்லையா, அது அந்த ராமர் நினைச்சு பாடிட்டு இருந்தார். எந்த ராமரு? ஆமா, திரேதாயுக ராமர் நினைச்சு பாடிட்டு இருந்தாரு. இங்க சிவராமன் ஒருத்தர் இருக்காருங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆமா, ஆத்மராமன் வந்திருக்காரு. சரி, ஓகே சிஸ்டர். இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். அப்பா தார்மீக 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல முதல் பாயிண்ட்ஸ், மாயையின் ஏமாற்றத்திலிருந்து தப்பித்து இருக்க எந்த ஒரு விதமான இச்சையும் கொள்ளக்கூடாது, அதாவது விருப்பமும் கொள்ளக்கூடாது. பாருங்க, அதுலயே சொல்றாரு பாருங்க, மாயையின் ஏமாற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஆசைகள் தப்பிக்க எந்த ஒரு விதமான இச்சையும் விருப்பமும் கொள்ளக்கூடாது. இச்சா மாத்திரம் அவித்யா ஆசை என்றவை என்னவென்று அறியாதவராக இருக்க வேண்டும். அப்பா 2வது பாயிண்ட் கொடுக்குறாங்க. உலக அரசாட்சியின் பரிசு பெறுவதற்காக முக்கியமானது தூய்மை. எனவே தூய்மையானவராக ஆவதற்கான துணிவு கொள்ள வேண்டும். தங்களது நடத்தைகளை கேரக்டர்ஸ் திருத்த வேண்டும் அப்படின்னு 2 பாயிண்ட்ஸ் நமக்கு தாரணைக்கு கொடுத்திருக்காங்க. உலக அரசாட்சி, ஆமா, உலக அரசாட்சியை அடையணும் அப்படின்னா தூய்மையின் தாரணை தான் அவசியம். தூய்மையா ஆகிறதுக்கு துணிவு வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறது. ஆமா, அதுதான் உங்களுடைய கேரக்டர்ஸ் நடத்தை நல்ல விதத்துல இருக்கணும். அப்படின்னா தான் நீங்க உலக அரசாட்சி அடைய முடியும் அப்படிங்கிறார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுதான். அந்த ஆசைகள், மாயையின் ஏமாற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஆசைகளை விடணும். அப்ப அதான் மாயைங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, எவ்வளவு பெரிய விஷயம்னு. அப்ப ஆசை தான் பெரிய கவர்ச்சி. மாயைக்கு 2 ரூபம், ஒன்னு பயமுறுத்துற ரூபம், இன்னொன்னு கவர்ச்சி செய்யக்கூடிய ரூபம். சீதை கூட அங்க எதை பார்த்து போனாங்க? கவர்ச்சி ஆனாங்க.
அங்க மானுடைய கவர்ச்சியில போனாங்க. அதுதான் அந்த கவர்ச்சிங்கிறது அந்த ஆசை ரூபத்துல வருது. மனதில் எழும்பக்கூடிய ஆசைகள். அதனாலதான் அது நோய்களின் கூடாரம்னு சொல்லி வச்சிருக்கோம். சரி, ஓகே. அப்பா வரதானம் கொடுக்குறாங்க. எப்போதும் நினைவில் குடை நிழலுக்கு கீழே மரியாதையின் கோட்டுக்குள் இருக்கக்கூடிய மாயாஜித் விஜய் மாயாவை வென்று வெற்றியாளர் ஆகுக. பாபாவின் நினைவு மட்டும்தான் குடைநிழலாகும். குடைநிழலில் இருப்பது என்றால் மாயாஜித் விஜய் ஆவது ஆகும். எப்போதும் நினைவின் குடைநிழலுக்கு கீழே மற்றும் மரியாதையின் கோட்டுக்குள் இருங்கள். அப்பொழுது உள்ளுக்குள் வருவதற்கு யாருக்கும் தைரியம் இருக்காது. மரியாதையின் கோட்டில் இருந்து வெளியேறினால் மாயா தன்னுடையவராக ஆக்குவதில் புத்திசாலியாகும். ஆனால் அநேக முறை வெற்றியடைந்துள்ளோம். வெற்றி மாலை நம்முடைய நினைவு சின்னமாகும். இந்த நினைவிலிருந்து இப்போது சக்தியாக இருங்கள். அப்பொழுது மாயாவிடம் தோல்வி அடைய முடியாது அப்படின்னு அப்பா வரதானத்துடைய விளக்கம் கொடுத்திருக்காங்க. அது தந்தையின் குடை நிழலே இருங்க. தந்தையின் நினைவு அப்படிங்கிற அந்த குடை நிழலே இருங்க. மரியாதைகள் அப்படிங்கிற அந்த கோட்டுக்குள்ளே இருங்க. அப்பதான் நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. மாயையை வென்றவரா இருப்பீங்க. அப்படின்னா தந்தையின் நினைவு தான் நம்மளுடைய குடைநிழல். அப்ப ஒரு பாதுகாப்பு அனுபவமாகும். மரியாதைகள் அப்படிங்கிற கோட்டுக்குள்ள இருங்க அப்படின்றது என்னன்னா ஸ்ரீமத் அப்படிங்கிற அந்த கோடு, மரியாதைகளின் கோடுக்குள்ள இருங்க. அப்பதான் பாதுகாப்பா இருப்பீங்க. மாயை வென்றவரா இருப்பீங்க. அந்த கோட்டுக்குள்ள வர்றதுக்கு, அந்த ஸ்ரீமத்துங்கிற கோட்டை தாண்டி வர்றதுக்கு ராவணனால முடியாது, மாயையால முடியாது அப்படிங்கிறார். அதனால நீங்க அந்த கோட்டை தாண்டி போனீங்க அப்படின்னா மாயை தன்னுடையவரை ஆக்குறதுக்கு புத்திசாலியா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. மாயையோட தன்மையும் சொல்றாரு. கோட்டை தாண்டி போனீங்கன்னா மாயை கவர்ந்துட்டு போயிரும். அததான் சீதை அந்த லட்சுமண ரேகையை தாண்டி போகும்போதுதான் ராவணன் கடத்திட்டு போயிட்டான். அவங்க இந்த கோட்டுக்குள்ளேயே இருக்கும் போது ராவணனால உள்ளேயும் வர முடியாதுல, பாத்தீங்களா? ஆனா டெக்னிக்கா அவன் வெளியே வர வைக்கிறான் சீதைய. அது போலதான் மாயை கவர்ச்சியை காட்டி ஏதோ பயமுறுத்துவான். இல்லன்னா சாபம் கொடுத்துருவேன், எனக்கு சாப்பாடு போடலைன்னா அப்படின்னு முனிவர் ரூபத்துல சாபம் கொடுப்பான். அப்ப ஒண்ணு பயமுறுத்துற ரூபம், இன்னொன்னு அந்த மானு கவர்ச்சியின் ரூபம். 2 ரூபம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அதுதான் அந்த மாயையினுடைய புத்திசாலித்தனம். அதனால உங்களை கவர்ச்சி செய்யுது. அதனால நீங்க எப்பவுமே மரியாதைங்கிற கோட்டுக்குள்ளே இருங்க அப்படிங்கிறாரு. தந்தை நினைவுங்கிற குடைநிழலுக்குள்ளே இருங்க. நீங்க அநேக முறை வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. வெற்றி மாலை உங்களுடைய நினைவு சின்னம். இந்த நினைவுலயே இருந்தீங்கன்னா சக்தியா இருப்பீங்க, சக்திசாலியா இருப்பீங்க. அப்ப மாயை கிட்ட தோல்வி அடைய முடியாது உங்களால. மாயை வென்றவர்களா மாறிடுவீங்க அப்படிங்கிறாரு. இவ்வளவு வழி சொல்றாங்க பாத்தியாங்களா? நமக்கு அப்பா சொல்றது இலக்கமா எடுத்து சொல்லதான் நமக்கு ஐயோ ஆத்மால இருக்கே அப்படின்னு புரிய வருது. வரதானத்தை நீங்க பொதுவா படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன 4 வரி கொடுத்துருக்காங்க என்னன்னே புரியல போயிரும். அது என்ன மரியாதைகள்னா அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஸ்ரீமத்துன்னு சொல்லியிருந்தா புரிஞ்சிருக்கும். மரியாதைகள்னா அப்படின்னா அதுவும் தெரியாம போயிடும் இல்லையா? அது நல்லா படிச்சிருந்தவங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு தான் தெரியாது. அதனாலதான் விளக்கமா சொல்றது அந்த வரதானத்தை இவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு. அதுல ராம் சீதை கதையும் இல்ல, நம்ம படிச்சு புரிஞ்சதுனால அந்த ராம் சீதை கதையை வச்சு சொல்றோம். சரி, ஓகே சிஸ்டர். அடுத்து ஸ்லோகன் சொல்றாங்க. அனைத்து கஜானாக்களையும் தனக்குள் நிறைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது முழுமைத்தன்மையின் அனுபவம் ஏற்படும். அனைத்து கஜானாக்களையும் தனக்குள் நிறைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது முழுமைத்தன்மையின் அனுபவம் ஏற்படும். அது என்ன அனைத்து கஜானாக்கள்? ஞான ரத்தினங்களுடைய கஜானாக்களா? ஆமா, ஞான ரத்தினங்கள், குணங்கள், சக்திகள், நேரம், எண்ணம், சுவாசம், உடல், மனம், பணம் எல்லாத்துலயும் நிரம்பியவர்களா இருங்க. குறிப்பா ஞானம், குணம், சக்தி, சமயம், சங்கல்பம், சுவாசம் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே பொக்கிஷங்கள் தான். இந்த எல்லா கஜானாக்கள் அப்படிங்கிற அந்த பொக்கிஷங்களால நிரம்பியவர்களா இருங்க. அப்ப நீங்க முழுமை நிலையை அடைஞ்சிருவீங்க. அந்த முழுமை நிலையின் அனுபவம் ஏற்படும் அப்படிங்கிறார். சம்பூர்ண நிலை அப்படின்பாங்க இல்லையா? சம்பூர்ண சம்பன்ன நிலை. அந்த நிலைய
நிலையின் அனுபவம் ஏற்படும் உங்களுக்கு. அதுக்கு எல்லா குணங்களும் நமக்குள்ள இருக்குதான்னு செக் பண்ணிட்டு அந்த குணங்களின் அனுபவம் செய்துகிட்டே இருக்கணும். 7 விதமான குணங்கள், 8 விதமான சக்திகள் இருக்கு இல்லையா? 3 விதமான ஞானம் எல்லாத்துலயும் நிறைஞ்சவங்களா இருக்கணும் அப்படிங்கிறார். எப்பவுமே ஏதாவது காலியா இருந்தாதான் அந்த இடத்துக்குள்ள வந்து வேற ஏதாவது வந்து உட்காரும். இப்ப மனசு வந்து ஏதாவது காலியா இருந்துச்சுன்னா அங்க மாயா வந்து உட்கார்றதுக்கு முயற்சி செய்யும். மனசே ஃபுல்லா நிறைஞ்சிருக்குது அப்பா நினைவுனால, குணங்களால, சக்திகளால எல்லாம் நிறைஞ்சு ஃபுல்லா இருக்கும்போது யாரும் வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்காது இல்லையா? அப்ப வந்து நமக்கு ஒரு ஸ்ரீமதி என்ன கொடுப்பாங்கன்னா, நீங்க நீங்க ஏதாவது அந்த 5 சொரூபத்துல ஏதாவது ஒண்ணுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மாயையும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா ஆனா இருக்க முடியுமா? தேக உணர்வு டக்குன்னு ட்ரிகர் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த 5 சொரூபம் எங்கிட்ட போச்சுன்னு தெரியாது. ஓடி போயிடுது. ஆமா, இருக்கணும். ஆனா கவனம் கொடுத்துட்டே இருக்கணும். மனிதர்களை பார்க்கும் போது ஆத்ம உணர்வுல பார்க்கக்கூடிய பயிற்சி மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க எப்பவுமே பாதுகாப்பா இருப்பீங்க. ஆத்மா எது, தேகம் எது அப்படின்னு பிரிச்சு பார்க்க தெரியணும். அவங்களுடைய விசேஷ தன்மைகள் என்னன்னு எப்பவுமே அவங்களுடைய எதிரில இருக்கவங்களுடைய ஆதி ஸ்வரூபத்தையும் அனாதி ஸ்வரூபத்தையும் பார்க்கக்கூடிய பயிற்சி மட்டும் வச்சுக்கோங்க. அப்ப நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. ஏன்னா பிரச்சனையே நமக்கு எதிரில இருக்கவங்க கிட்ட இருந்து தான் வரும், வந்துடும். ஏன்னா அவங்கள பார்க்கும் போது பழைய ஞாபகங்கள் வரும். ஏன்னா இந்த உலகத்தின் விஷயம் தேக ரீதியான ஞாபகம் தான் வரும். ஆத்ம உணர்வு டக்குன்னு வராது. எப்பவுமே யோகா பயிற்சி செய்யும் போது, நினைவு செய்யும் போது, காலைல அமிர்த வேலை செய்யும் போது எதிரில இருக்கவங்கள நான் ஆத்மாவா பார்க்கக்கூடிய பயிற்சியை அதிகப்படுத்துங்க பாபா அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டு அதுலயே கவனம் கொடுத்துட்டே இருந்தீங்கனாலே போதும். நீங்க எப்பவும் பாதுகாப்பா இருப்பீங்க. 5 சொரூப பயிற்சி நம்ம சுயத்துக்கு தனிப்பட்ட முறையில இருக்கும் போது செய்துட்டு இருந்தோம்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நல்ல குஷியே ஏற்படும். ஆனா சம்பந்தம் தொடர்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுல வரும்போது அவங்கள கொண்டு வரணும். ஆமா, அதுக்கான போயிட்டே இருக்கணும். என்ன எங்க போகுதுன்னு அப்படியே பார்த்துட்டு அதோட போயிட்டே இருக்கணும். நம்ம சங்கம யுகத்தின் புருஷார்த்தமே அதுதான். எதிரில இருக்கவங்களும் ஆத்மாவை பார்த்து நம்ம பாதுகாப்பா இருக்கிறது தான். அதுக்கான முக்கியத்துவம் தான் அதிகமா கொடுக்கணும். ஏன்னா மத்தது எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனா இத கொண்டுட்டு வரதான் பெரிய கஷ்டம் இருக்கும். இதுலதான் உழைப்பு அனுபவமாகும். நமக்கு இப்ப ஆமா. என்னங்க சிஸ்டர்? நல்ல மழை பெய்யுதுங்க. அப்படியா? சரி, ஓகே. Thank you, brother. Thank you. Om Shanti. Thank you, Baba. Om Shanti. Om Shanti. Om Shanti.